சபை நீதியின் சூரியனாலே தான் பிரகாசிக்கப்படுகிறது. ஒரு சபையானது தானா இயங்க முடியாது. அது சரியா இயங்க வேண்டுமானால் அதற்கு தேவை தேவனுடைய கிருபை. நீதியின் சூரியனாக இயேசுவிடத்திலிருந்து எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு சபை ஜொலிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது தானாக அது ஜொலிப்பது கிடையாது, தானாக அது ஒளி கொடுப்பது கிடையாது. நீதியின் சூரியனாக இயேசுவிடத்திலிருந்து இந்த சந்திரனானது எப்படி ஒளியை பெற்றுக்கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதுபோல நீதியின் சூரியனாக இயேசுவிடத்திலிருந்து சபையானது கிருபைகளையும் வரங்களையும் பெற்று நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மக்களை திசை திருப்ப வேண்டும்.